ओम श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणी निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. சரி, இப்ப நம்ம 13வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகமும் 10வது ஸ்லோகமும் படிக்கலாம். சேர்ந்து படிப்போம். असक्तिरणभिष्वङ्गः पुत्रधार गृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्टो निष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् அரதிர்ஜன சம்சதி. இந்த வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது வந்து 11வது ஸ்லோகம். ஓகே, அது படிச்சிடலாமா? ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. அத்தியாத்ம ஞான நித்யத்வம் அத்தியாத்ம ஞான நித்யத்வம் அத்தியாத்ம ஞான நித்யத்வம் அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் தத்வஞானார்த்த தர்சனம் தத்வஞானார்த்த தர்சனம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் ஞானம் யததோன்யதா. அஜ்ஞானம் இருக்கணும் சுவாமிஜி. அஜ்ஞானம் ஞானம் யததோன்யதா அஜ்ஞானம் யததோன்யதா அஜ்ஞானம் யததோன்யதா அஜ்ஞானம் யததோன்யதா. சேர்ந்து படிப்போம். அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. இப்ப நம்ம முக்கியமான வேல்யூக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மனிதன் வந்து இந்த உலக விஷயங்கள்ல வெளிமுகப்பட்ட மனதோடு இருக்கிற மனுஷன் எப்படி உள்முகப்படுகிறான்னா எப்படி வந்து உலகத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தவ, உலக வாழ்க்கையை மட்டுமே எப்படி இறைவனை குறித்து சிந்திக்கிற தன்மை வருது அவனுக்கு. அதை தான் பார்த்துட்டு வந்தோம் இது வரைக்கும். அப்ப இந்த வேல்யூஸ் இது வரைக்கும் பார்த்த எல்லா குணங்களும் இருக்கும்பொழுது அது அவனுக்கு முழுமையாக வளரும் பொழுது அவன் ஆன்மீக பாதையில முழுமையாக இறைவனை நான் அடைய வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான். இப்ப அதை சொல்றதுதான் அடுத்த ஸ்லோகம். 11வதுல அத்தியாத்ம ஞான நித்யத்துவம். நீங்க என்ன சொல்றது? அத்தியாத்ம ஞானம் அதுவும் நித்தியத்துவமா அப்படின்னா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அத்தியாத்ம வித்தியை பத்தி அதை பத்தின நூல்கள்ல இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் சொல்றோம், ஆன்மீக இலக்கியங்கள் சொல்றோம் பாருங்க. அது அந்த மாதிரி அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே
அந்த மாதிரி நூல்களை தேடி 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 படிக்கிறது, சத்சங்கத்தை அட்டன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களே. இங்க அத்தியாத்மன்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இறைவனை அடைவது, அதற்கான வழி என்ன, நான் என்ன மாதிரியான சாதனைகளை செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற நூல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற நூல்களை படிக்கிறதுல மிக 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 ஆர்வமோட இருப்பார்கள். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பகவத்கீதையே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்யா மிஷனோ இல்ல வேற எந்த விதமான சாஸ்திரத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாத போது நம்ம என்ன படிச்சுட்டு இருப்போம்? நம்மளுடைய ஸ்கூல் காலேஜ் புக்கு இல்ல நாவல் இப்படிதான் படிச்சுட்டு இருப்போம். நம்ம அது எப்படி மாறுது பாருங்க, ஸ்லோவா மாறி இங்க சொல்றாரு அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். நித்தியமாக, நித்தியம். ஓகே, இது என்னோட குறிக்கோள் வந்து இதுதானேன்றது தெளிவாகுது அவனுக்கு. அந்த நூல்களை படிச்சு 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 இல்ல அந்த குறிக்கோளை பற்றிய இன்னும் தெளிவடைவதற்காக, அந்த குறிக்கோளை அடைவதற்கான பாதையில இன்னும் தெளிவு பெறணுன்றதுக்காக அந்த மாதிரி நூல்களையே படித்து கொண்டிருக்கின்ற தன்மை அது வந்துடும் அவனுக்கு. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். சரி, இப்போ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க? தத்துவ ஞானார்த்த தர்சனம். தத்துவ ஞானம், தத்துவத்தை குறித்து தத்துவ ஞான, தத்துவ ஞானம் மெய்ப்பொருள் பற்றிய ஞானம். அது மட்டும் இல்ல, அதனுடைய அர்த்தம். அர்த்தம் நீங்க சொல்லும் போது அதனுடைய பலன், இந்த தத்துவ ஞானத்தினுடைய பலன் அதுலேயே கண்ணாக இருப்பான். தர்சனம், விஷன். அவனோட விஷன் எப்படி இருக்கும்? இந்த தத்துவ ஞானத்துக்கான பலன் என்ன, இந்த ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானத்துக்கான பலன் என்ன, இதுலயே குறிக்கோளோடு இருப்பான். அப்படின்னா என்ன? அதனுடைய பலன் என்ன? அதனுடைய பலன் முக்தி. அதனுடைய பலன் வந்து லிபரேஷன், ஜீவன் முக்தி. இந்த ஜீவபாவனையிலிருந்து முழுவதுமாக முக்தி அடைந்த நிலை. இந்த உடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்தி நிலை அடைந்த நிலை, ஆத்ம ஞானத்தை பெற்ற நிலை இல்லையா? இப்போ அந்த பலனை அவன் கண்ணை விட்டு நகராது, அகலாது. அதையே குறித்தே இருப்பா எப்பவுமே. தத்துவ ஞானார்த்த தர்சனம். இப்ப அந்த பலனை குறித்து அவன் எப்படி தெரிந்து கொண்டான்? அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். சரி, அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் எது? ஜீவபிரம ஐக்கியம்னா என்ன, நம்ம ஆத்மானா என்ன, ஆத்மஸ்வரூபம்னா என்ன? இப்ப இதுக்கு முன்னாடி தன்னுடைய உடல் மனம் இந்திரியங்களை குறித்து மட்டுமே சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தவன் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆத்ம விஷயத்தை குறித்து தெரிந்து கொள்கின்ற நூல்களையே படிக்கிறான், அதை குறித்தே சிந்திக்கிறான், அதை குறித்தே கேட்கிறான். இப்படி இருக்கும்போது அதன் மூலமா அவனுக்கு என்ன தெரியுது? தத்துவ ஞான அர்த்த தத்துவ ஞானம். இந்த தத்துவ ஞானம் மெய்ப்பொருள் தத்துவத்தினுடைய பலன். இதை நான் அடைவதனால், இதை நான் அனுபவத்தில் பெறுவதனால் எனக்கு கிடைக்கின்ற பலன் என்ன, அந்த பலனை வந்து அவன் மறப்பதே இல்லை. அப்படின்னா இதுதான் என்னுடைய குறிக்கோள், நான் அடைய வேண்டியது இதுதான், எனக்கு வேண்டியது என்ன? ஜீவன் முக்தி நிலை, முக்தி தான் எனக்கு வேண்டியது. இந்த குறிக்கோள்ல மிக தெளிவாக இருக்கான். இப்போ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? இப்படி இருக்கிறதுனால அவனுடைய அன்றாட வாழ்க்கை எதை 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 நோக்கி போகும்? அவன் அன்றாட வாழ்க்கையில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவன் இந்த குறிக்கோளை விட்டு அவனுடைய போக்கஸ், கவனம் சிதறியதே இல்லை. அப்ப அதனால என்ன ஆகும்? அப்ப என்னுடைய குறிக்கோள், நம்ம குறிக்கோள் வந்து ஜீவன் முக்தி நிலை, இதை அடைவதுதான் அப்படின்னு எப்பொழுதும் நம்ம நினைவுல மறக்காம இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த குறிக்கோளை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற, இல்லைன்னா நம்ம கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நம்மளை விட்டு போகும். எப்போ? தத்துவ ஞானார்த்த தர்சனம் அது இருக்கும்போது, தத்துவ ஞானார்த்த தர்சனம் இருக்கும்போது எனக்கு வேண்டியது ஜீவன் முக்தி நிலை. அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைவதுதான் என்னுடைய குறிக்கோள். இது நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? ஆன்மீக நூல்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். நீங்க ஆன்மீக நூல்கள் நம்ம சொன்ன உடனே நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. 18 புராணங்கள் இருக்கு, 18 உப புராணங்கள் இருக்கு. இப்ப இங்க எதை சொல்றாங்க? இங்க அதெல்லாமும் சேர்த்து. ஆனா மெயினா என்ன சொல்றாங்க? மெயினா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மெயினா உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், பிரகரண கிரந்தங்கள் எங்கெல்லாம் இந்த ஜீவபிரம ஐக்கிய ஞானத்தை பத்தி சொல்லியிருக்கோ
ஜீவன் முக்தி நிலையை பத்தி சொல்லியிருக்கோ, அதற்கான சாதனைகளை சொல்லியிருக்கோ, அந்த மாதிரியான நூல்கள். பிரகரண கிரந்தம், சாஸ்திர கிரந்தம் இதுல. சரிங்களா? இந்த விஷயத்த நம்ம மறக்கக்கூடாது. அதன் மூலமாக இவனுக்கு மிக தெளிவாயிடுச்சு. என்ன தெளிவாயிடுச்சு? இந்த ஜீவன் முக்தி நிலைன்றது இதுதான் வந்து பலன். அந்த நிலையை தான் நான் அடையணும். எல்லா விதமான துக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை அது. பரமானந்த பிராப்தி. சரிங்களா? துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி. துக்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்ட நிலை, பூர்ணமான ஆனந்தத்தை அடைந்த நிலை. நேத்தி பார்த்தோம்ல, ஆத்ம திருப்த, ஆத்ம சந்துஷ்டி. அது வேற கிளாஸ். சரி. ஆத்ம திருப்த, ஆத்ம சந்துஷ்டி, ஆத்மரதி. இது மூணும் சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த ஆனந்தம் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது, மாறவே மாறாது, எந்த விதமான ஏற்ற இறக்கமும் இருக்காது. பரிபூர்ண ஆனந்தம், எப்பொழுதுமே அந்த நிலையில இருக்கின்ற அனுபவம். அதுதான் ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்றது. அதுதான் குறிக்கோள்ன்றதுதான் தத்துவ ஞானார்த்த தர்சனம். அது எந்த சமயத்திலும் மறப்பதே இல்லை அவனோட அன்றாட வேலைகள்ல. அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, இதுல இருந்து இதுக்கு விரோதமாக இருக்கின்ற, இதுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விதமான சஞ்சலத்திலிருந்து, இல்ல டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், இதுல இருந்து எல்லாம் என்ன பண்றாங்க, அதெல்லாம் விடுறான். அப்ப நம்ம கேட்போம்ல, எப்படி நான் வந்து இதுலயே நான் போக்கஸ்டா இருக்கணும், இதுலயே நான் இருக்கணும், என்னோட மைண்ட் வந்து இங்க அங்க அலம்பாயுது, மறுபடியும் எப்ப பாரு வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இதே தான் திங்க் பண்ணுது, என்னோட விருப்பு வெறுப்புலாம் எனக்கு மறுபடியும் வருது, எனக்கு கோவம் வருது, இப்படிலாம் சொல்றோம்ல. இப்படிலாம் சொல்லும் பொழுது என்ன அதுக்கு அதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னா என்ன வழி? தத்துவ ஞானார்த்த தர்சனம். இந்த ரெண்டு விஷயம், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். எப்பொழுதும் நமக்கு என்ன குறிக்கோள்ன்றதுல தெளிவு கிடைக்கணும்னா, அது சம்பந்தப்பட்ட நூல்கள் தானே, அது சம்பந்தப்பட்ட நூல்கள்ல மறுபடியும் படிக்கணும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களே கேட்கணும், சத்சங்கம்லாம். அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி வரும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். அது தெரிஞ்ச பின்னாடி அந்த குறிக்கோளை மறந்துடக்கூடாது. அந்த குறிக்கோளை இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த குறிக்கோளை, இதுதான் குறிக்கோள்னு கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த குறிக்கோளை மறந்துட்டாங்கன்னா டோட்டலா வேற மாதிரி திசை மாதிரி போயிடுவாங்க. நம்ம உதாரணம் எவ்வளவோ பார்க்கலாம் லைஃப்ல. நம்ம ஸ்போர்ட்ஸ் மேனும் சரி, இல்ல எந்த துறையா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குறிக்கோள்ல இருந்து விலகிட்டாங்கன்னா முடிஞ்சது வேலை. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வந்துட்டு இருக்காங்க, பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து தன்னோட குறிக்கோளை மறக்கவே இல்லை. என்னுடைய வாழ்க்கை வந்து இதுதான், இந்த துறை தான் அப்படின்னு முடிவு பண்றாரு. இன்னொருத்தரும் அதே துறையில இருக்காரு, அவருக்கும் தெரியும் இவரை விட திறமையானவர் கூட இருக்கலாம், இதுதான் என்னுடைய துறைன்னு அவருக்கு தெரியுது. ஆனா என்ன பண்றாங்க, இவர் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாகும் போது அட்வர்டைஸ்மெண்ட் கூப்பிடுவாங்க, வாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடிங்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்க சினிமால கூட நடிக்கலாம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போயிட்டு இவர் என்ன பண்ணிடுவாங்க, எதனால இவர் வந்து ஃபேமஸ் ஆகிறாரோ, அவருடைய சொந்த திறமையினால இல்லையா, அப்போ அந்த திறமையில இருந்து அவர் என்ன பண்ணக்கூடாது, அதை மேலும் 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 வளர்த்துட்டு அதுல பெஸ்ட் ஆகணும். ஆனா என்ன பண்ணிடுவாங்க, அந்த திறமை வெளிப்படுத்தும் போது அதனால கிடைக்கக்கூடிய சில சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வரக்கூடிய லாபங்கள், சின்ன சின்ன லாபங்கள், பேரு புகழ் பதவி பணம், இதெல்லாம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க போயிடுவாங்க. எங்க போயிடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க போறேன், நான் சினிமாக்கு நடிக்க போறேன், அங்க போறேன். அப்போ உன்னோட பிராக்டிஸ், ஸ்போர்ட்ஸ் நீ செய்ய வேண்டிய பிராக்டிஸ், நீ கடைபிடிக்க வேண்டிய டிசிப்ளின், அதெல்லாம் போகும். அதெல்லாம் போன உடனே இவர் அவருடைய துறைக்கு மறுபடியும் வந்து அவர் அந்த அந்த விளையாட்டு துறையில அவர் மறுபடியும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தனா குறைஞ்சிருக்கும். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்ச உடனே என்ன ஆச்சு, இந்த துறையும் போச்சு, அவர் எதுக்காக அவர் மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டாங்களோ அதுவும் போச்சு, ரெண்டும் போச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்னு? அப்போ தத்துவ ஞானார்த்த தர்ஷனம் சொல்லும் போது நம்மளுடைய குறிக்கோளை எப்ப நாம மறக்கிறோமோ அப்ப என்ன ஆகும்னா, நம்ம அந்த குறிக்கோளுக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விதமான குணங்களும் நம்ம கிட்ட வந்துடும். இப்ப அவங்க சொல்றாங்க இத்தனை விதமா 17 18 குணங்கள் சொல்லிட்டு வந்தாங்க இது வரைக்கும் இல்லையா, 16 அவ்வளவு குணங்கள் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளவும் குறிக்கோள் என்னன்றதுக்காக அதை மறந்துட்டா இது எதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, முழுமையாக வளர்த்து கொள்ள முடியாது. மறுபடியும் இந்த ராக துவேஷங்களும் விருப்பு வெறுப்புகளும் இந்த மாதிரிதான் இருக்கும், நமக்கு கோபதாபங்கள் இப்படிதான் இருக்கும், வெளியில இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இதுலயே டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்.
இல்லைன்னா வேற மாதிரி இல்லையா? நம்ம சொன்ன பாருங்க, பேரு, பதவி, புகழ், செல்வம், இந்த மாதிரி விஷயங்கள்ல டைவர்ட் ஆயிடும். இதெல்லாம் எதுக்கு தேவை? எதுக்கு தேவைன்னா, ஓகே இதெல்லாம் என்னுடைய கடமையா? இதெல்லாம் என்னுடைய கடமைன்றதுனால நம்ம அதெல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா? எனக்கு வந்து செல்வம் வேணுமா? ஓகே செல்வம் வேணும். ஏன்? என்னுடைய நான் இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த செல்வங்கள் அவசியம். அது என்னுடைய கடமை ஆயிடுச்சு. என்னோட குடும்பத்துக்கு, என்னோட சூழலுக்கு, என்னுடைய வேலைக்கு, என்னோட ஆர்கனைசேஷனுக்கு இது இருக்கு. அதுக்கு தேவை. இப்ப அது டியூட்டியா பண்றது வேற. ஆனா அந்த டியூட்டின்றத மறந்துட்டு, அந்த டியூட்டியை எதுக்காக பண்றோம் நம்ம? அந்த குறிக்கோளை அடைவதற்கு தான். ஒரு உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கு தான் டியூட்டியே. இப்ப அந்த டியூட்டியை பண்றது நிறைய பேர் வந்து டியூட்டின்னு டியூட்டியில பற்று வந்துரும் அவங்களுக்கு. டியூட்டியில பற்று வந்து மெயினா எதுக்காக அந்த டியூட்டி பண்றாங்கன்னு முடிஞ்சுச்சு. கடைசி வரைக்கும் அதை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப என்னன்னா அந்த டியூட்டியும் என்னதுக்காக சொன்னா அதான் ஈஸ்வரார்ப்பண புத்தின்னு சொல்றாங்க. அதை மறந்துடக்கூடாது. அதை மறந்துடக்கூடாது. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் அகங்காரமும் மமக்காரமும் நான் எனதுன்றது அது வராம இருக்கணும். அது வராம இருக்கணும். அதுக்கு தத்துவ ஞானார்த்த தர்சனம். என்னுடைய குறிக்கோள் வந்து இங்க என்னது? தத்துவ ஞானம்ன்றது மெய்ப்பொருள் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றிய ஞானம். அதுதான் குறிக்கோள். அதுதான் நான் பெற வேண்டியது. அதற்காக தான் நான் இந்த ஆன்மீக நூல்கள் எல்லாம் படிக்கிறேன். என்னது? அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். எல்லா ஆன்மீக நூல்களும் சத்சங்கம்லாம் அதுக்காக தான். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி குணங்கள்லாம் நான் வளர்த்துக் கொள்ளணும். அதுக்காக தான் என்னுடைய எந்த விஷயத்திலையும் எந்த மாதிரி சூழ்நிலையும் நான் டைவர்ட் ஆகக்கூடாது. இப்படி அந்த குறிக்கோளை பற்றின சிந்தனை ஆழ மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா யாரும் அசைக்க முடியாது அதுக்கப்புறம். ஆனா குறிக்கோளே இன்னும் ஆழ பதியல மனசுல, என்ன ஆகும்? என்ன குறிக்கோளுக்காக இவங்க வந்தாங்களோ அது அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. இப்போ நான் பேர் சொல்ல வேணாம்னு தான் சொல்லல. இப்போ டெண்டுல்கர் கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்போர்ட்ஸ்மேன் பெரிய ஆளா இருந்தார். அவர் கூட டெண்டுல்கர் கூட கிட்டத்தட்ட டெண்டுல்கரை கூட நல்லா ஸ்கோர் பண்றவர் அவர். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டார். அப்படியே காணாம போயிட்டார். கொஞ்சம் பீரியட்லயே ஒரே வயசு, ஒன்னா விளையாடினாங்க, ஒன்னா படிச்சாங்க, ஒன்னா ஃபீல்டுக்கு வந்தாங்க, அப்படியே பண்ணிட்டே வந்தாங்க. இவர் அவரோட துறையில எங்க போயிட்டாரு? பெஸ்ட் நம்பர் 1 ஆயிட்டார். இவருக்கும் இதான் வாழ்க்கை, அவருக்கும் அதேதான். ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சு? டைவர்ஷன். கொஞ்சம் டைவர்ட் ஆனதுனால எதுலயோ ஏதோ ஒரு விஷயத்துல டைவர்ஷன். ஏன் அந்த டைவர்ஷன் வந்தது? குறிக்கோள்ல ஸ்திரமாக இல்ல. எது குறிக்கோள்னு கிளாரிட்டி இல்ல. இதுதான் வேணும் எனக்கு. எனக்கு வேண்டியது இதுதான். இதுக்குதான் நான் பிறந்திருக்கேன். இதுக்குதான் இந்த பிறவி. இந்த தெளிவு இருக்கிறது தான் தத்துவ ஞானார்த்த தர்சனம். அப்ப சத்சங்க அட்டன் பண்றதுல இருந்து நம்மளுடைய எல்லா வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதும் அது எல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம்னா இந்த தத்துவ ஞானார்த்த தர்சனத்தை அடைவதற்கு தான். அதன் ஜீவன் முக்தி நிலை முக்தியை அடைவதற்கு தான் இந்த தெளிவு இருக்கணும். இதுதான் மெயின். கடைசியா பாருங்க, இது ரொம்ப ரொம்ப கடைசியில பார்த்தது ரெண்டு எல்லாமே முக்கியம். அதுலயும் இது ரெண்டு முக்கியம். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தர்சனம். இது ரெண்டும் நமக்கு தெளிவா இருந்ததுன்னா, திடமாக இருந்ததுன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, மத்த குணங்கள் எல்லாமே கொஞ்சம் 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 இருக்கலாம். அதை பூர்ணமாக வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு எளிமையாக இருக்கும். மத்த சொன்ன எல்லா குணங்களும். இத சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றாரு பாப்போம். ஏதத் ஞானம் இதி புரோக்தம். இப்ப இது வரைக்கும் சொன்னது ஏதத், இது வரைக்கும் சொன்னதுதான் ஞானம் என்று அர்த்தம். இது வரைக்கும் சொன்னது என்ன? ஞானம்னு சொல்றாரு. இதை தவிர மற்றது எல்லாம் என்னது? எத் அத்தக அந்யதா. எத் அதோ அந்யதான் இருக்கு இல்லையா? எத் அத்தக அந்யதா கடைசி வார்த்தை, 2வது வரியில கடைசி வார்த்தை. இதற்கு வேறாக அந்நியமானது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அர்த்தம். அதெல்லாம் அஜ்ஞானம். தத் அஜ்ஞானம். இதுதான் ஞானம். எது ஞானம்? நம்ம பார்த்தோம் ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதுதான் ஞானம். ஆனா அதை அடைவதற்கு, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலையை அடைவதற்கு, அதுதான் ஞானம். அதை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கின்ற இந்த குணங்களையே இப்ப ஞானம்னு பெருமைப்படுத்துறாரு. ஏன்னா இந்த குணங்கள் இருந்தாதான் அந்த ஞானம் கிடைக்கும். இந்த குணங்கள் இருந்தாதான் அந்த ஞானம் கிடைக்கும்ன்றதுனால அந்த குணங்களை என்ன பண்ணிட்டாங்க? ஞானம்னு இங்க சொல்லிட்டார். இதுக்கு நேர்பதமாக இருக்கின்ற வேற எதுவா இருந்தாலும்
அது நமக்கு நம்மளுடைய குறிக்கோளை அடைவதற்கு உதவாது. அது நம்மள அஞ்ஞானத்துல சம்சாரத்திலே கொண்டு போய் தள்ளும். அதனால அது எல்லாமே அஞ்ஞானம். இது புரியுது இல்லையா? ஏன் இதை போய் ஞானம்னு சொன்னாரு? ஏதத்னு குணங்கள்னால சொல்லிட்டு வந்தோம். இந்த இந்த குணங்கள் எல்லாம் நாம வளர்த்துக் கொள்ளணும்னு சொன்னோம். இந்த குணங்களே ஞானம்னு சொல்லிட்டாரு. எப்படி மெடிக்கல் காலேஜ் படிக்கும் போதே டாக்டர்னு சொல்ற மாதிரி. மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தாச்சு, படிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? டாக்டர் அவரு. அவ்வளவுதான். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க டாக்டர். எப்படி முடிக்கும் போது இப்ப மெடிக்கல் காலேஜே சேரல, அவரை போய் யாராவது டாக்டர் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் முழுமையாக நாம வளர்த்து கொண்டால்தான் என்ன கிடைக்கும்? நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால இந்த குணங்களுக்கே, இந்த குணங்களே என்னன்னு சொல்லிட்டாரு? இந்த குணங்களே ஏத்த ஞானம் இதி, இதுதான் ஞானம். இதற்கு வேறாக இருப்பது அந்நியத்து. எல்லாமே என்னது? அந்நியதா. இதற்கு வேறாக இருப்பது எல்லாமே அஞ்ஞானம். சரி, நம்ம நேத்தியே நம்ம லிஸ்ட் போட்டோம். எவ்வளவு வந்தது ஞாபகம் இருக்குங்களா? அதோட சேர்த்து இது ரெண்டும் சேர்த்துக்கணும். 16 15. ஓகே, அதோட சேர்த்து இது ரெண்டும் இருக்கு. ஏதத் ஞானம் இதி. அன்மியூட் பண்ணி சொல்லலாம் யாராவது. எத்தனை? 20 சுவாமிஜி. இதோட சேர்த்து 20 வந்துருச்சா? ஓகே, சரி. ஏதத் ஞானம் இதி புரோக்தம் அஞ்ஞானம் எத் எத் அத்தக அந்யதா. இதை விட எது இதற்கு அந்நியமாக வேறானதாக இருக்கின்றதோ அது எல்லாமே அஞ்ஞானம். இதுக்கு அந்நியமாக வேறாக இருப்பது என்ன? என்னது? எங்களுக்கு தெரியவே தெரியாது சொல்லக்கூடாது. மானித்துவம் படிச்சோம்ல, அமானித்துவம்னு ஆரம்பிச்சது இல்லையா? அதுக்கு நேரா இருக்கிறது என்ன? மானித்துவம். அதுக்கப்புறம் என்ன? அதம்பித்துவம். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன? தம்பித்துவம். அஹிம்சா, அஹிம்சாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? ஹிம்சா. சாந்தி, சாந்திக்கு நேர் எதிராக இருக்கிறது. ஓகே, எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத தன்மை, வீக்னஸ். அரதி, சாந்தி, ஆர்ஜவம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்ல, அதுக்கு மேல நேர்மை இல்லாம இருக்கிறது. இது அப்படியே ஆச்சாரிய உபாசனம். அந்த குரு ஆச்சாரியர்களுக்கு மரியாதை கொடுக்காத குணங்கள், சௌச்சம், தூய்மையற்றது, அசுத்தமா இருக்கிறது. இது அப்படியே தெளிவா அடிச்சு பாருங்க. இதெல்லாம் நாம வளர்த்து கொள்ள வேண்டியது. அதுல மட்டும் நாம போக்கஸ் பண்ணிட்டு, இல்ல என்கிட்ட நெகட்டிவ் இருக்கு அதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம். அதை பத்தி திங்க் பண்ணாம நம்ம நெகட்டிவ் போகணும்னா என்ன பண்ணோம்? அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானத்தை தர்சனம். என்னுடைய குறிக்கோள் இதுதான். இந்த குறிக்கோளுக்கு இந்தந்த குணங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கும். இந்த குணங்கள் தான் என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உதவி புரியும். இதற்கு வேறாக இருக்கிறது என்கிட்ட இருந்ததுன்னா அதுல இருந்து நான் என்ன பண்ணும்? முழுமையாக விலகணும், அதை விட்டுடணும். சரி, இப்போ நம்ம இந்த தாட்ல எப்படி போயிட்டு இருக்கு? க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞனா என்ன, இதை இரண்டை பற்றியும் நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. க்ஷேத்திரம் என்னன்னு சொல்லிட்டாரு. க்ஷேத்திரம் என்னன்னு சொன்ன பின்னாடி க்ஷேத்திரஜனை பத்தி சொல்லணும். ஆனா அந்த க்ஷேத்திரஜனை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அந்த க்ஷேத்திரஜனை உணர்வதற்கு, அறிவதற்கு நமக்கு தேவையான குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு, அந்த க்ஷேத்திரஜ ஞானத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த குணங்களையே ஞானம்னு சொல்லிட்டாருங்க. அந்த குணங்களே ஞானம், ஏத்த ஞானம். இதற்கு வேறாக ஏதாவது பண்ணாக்க அது அஞ்ஞானம். ஏன் அப்படி சொன்னாரு? நமக்கு நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம், இல்ல இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம குறிக்கோள், இதான் குறிக்கோள்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை வேற மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அஞ்ஞானத்துல தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஞானத்தை நோக்கி நம்ம வரவே இல்லை. அததான் சொன்னாரு அந்நியதா. இதுக்கு வேறாக இருப்பது எல்லாமே அஞ்ஞானம் தான். அப்ப புக்கு படிக்கலாம், சாஸ்திரம் படிக்கலாம், ஆனா இந்த குணங்களை வளர்த்துக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த குணங்கள் முழுமையாக வரலன்னா நம்ம அஞ்ஞானத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், சம்சாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமே தவிர முக்தியை நோக்கி போகல. இது தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இது முடிஞ்ச பின்னாடி இப்ப வாணி கொடுக்குறாரு பாருங்க. இந்த குணங்களை வளர்த்து கொண்டா நீ க்ஷேத்திரஜனை பற்றிய ஞானத்துக்கு தகுதியுடையவனாக ஆகலாம். அப்படின்னா இதை வளர்த்துக்கணும்னு அர்த்தம். இதுக்கு நேர் எதிராக இருக்கிறத விட்டுட்டு இந்த குணங்களை வளர்த்து கொண்டு இப்ப நாம க்ஷேத்திரஜனை பற்றி பார்க்கலாம். 12வது பாடல். இந்த 12வது பாடல்ல இருந்து க்ஷேத்திரஜனை பத்தி, க்ஷேத்திரஜனுடைய சொரூபத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். படிப்போம். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி.
ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते यज्ञात्मामृतमश्नुते यज्ञात्वामृतमश्नुते यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म अनादिमत्परं ब्रह्म अनादिमत्परं ब्रह्म अनादिमत्परं ब्रह्म ब्रह्मा இல்லமா ब्रह्म ब्रह्म अनादिमत्परं ब्रह्म अनादिमत्परं ब्रह्म नस् न सत् नासत् दुच्यते न सत्तन्नासदुच्यते न सत्तन्नासदुच्यते न सत्तन्नासदुच्यते சேர்ந்து படிப்போம் ज्ञेयं यत्तत् प्रवक्ष्यामि यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत् न सत्तन्नासदुच्यते இங்க யத் நேயம் எது அறியத்தக்கது யத் நேயம் எங்க இருக்குது ஓகே முதல் வரியில இரண்டாவது வார்த்தை எத் இருக்கு யத் நேயம் வந்து முதல் வார்த்தை இருக்கு யத் நேயம் எது அறியத்தக்கது யத் ஞாத்வா அது பக்கத்திலே இருக்கு யத் ஞாத்வா எதை அறிந்து அமிர்தம் அந்த ரெண்டாவது பாட்டு இருக்கும் முதல் வரியில ரெண்டாவது பாட்டு யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே எதை அறிந்து எது அறியத்தக்கது எது நம்மளுடைய குறிக்கோள் எதை அடையணும் நம்ம எதை அறிந்து அமிர்தம் அஷ்ணுதே அமரத்தன்மையை அடைகிறோனும் அமரத்தன்மை மரணம் இல்லாதது பிறப்பும் இல்லாதது பிறப்பற்ற முக்தி நிலையை எது தருகின்றதோ எதை அறிந்து அடைகிறானோ தத் பிரவக்ஷ்யாமி அதை உனக்கு நான் இப்போ கூறப்போகிறேன் சொல்கிறேன் என்ன சொல்றாரு அப்போ இந்த க்ஷேத்திரஜனை அறிந்து கொண்டால் என்ன கிடைக்குமா நமக்கு அமிர்தம் அஷ்ணுதே இங்க இன்னொரு வார்த்தை பாருங்க அறிந்து கொண்டாலே போதும் யஜ்ஞாத்வான்னு போட்டாரு பாருங்க யஜ்ஞாத்வா இதை அறிந்தால் இதை உணர்ந்தால் இங்க உணர்தல் அனுபவித்தல் அறிதல் இந்த மூன்று ஒரே பொருள் சரிங்களா அறிதல்னு சொன்னாலும் உணர்தல் அனுபவம் இந்த மூன்றும் ஒன்னா எடுத்துக்கணும் நம்ம ஞாத்வான்ற வார்த்தைக்கு இந்த மூன்றுலயும் இது இது இந்த இது இதுக்கு மேல வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை இப்ப பாருங்க இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும் நமக்கு க்ஷேத்திரஜன விவாக யோகம்னு சொல்லிட்டு க்ஷேத்திரம் எதுன்னு அதனுடைய தர்மத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரம் நீ கிடையாது ஆனா நீ அஜ்ஞானம்ன்றது இப்ப நம்ம பார்த்த குணநலன்கள் இருக்கு பாருங்க அந்த நெகட்டிவிட்டிஸ் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீ க்ஷேத்திரஜனை உன்னால அறிய முடியவில்லை ஆனா உன்னுடைய உண்மையான சுரூபம் என்ன க்ஷேத்திரஜன் அந்த க்ஷேத்திரஜனை நீ அறிவதற்கு நீ என்ன பண்ணணும் அதற்கு தேவையான குணங்களை பூர்ணமாக வளர்த்து கொள்ளணும் அதற்கு தடையாக இருக்கின்ற குணங்கள் எல்லாத்தையும் விளக்க வேண்டும் இதை விளக்கிட்டா நீ இந்த பூர்ணமான ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 20 குணங்கள் அதுவே ஞானம் அதை நீ அடைந்து நீ க்ஷேத்திரஜனை அறிவதால் உனக்கு முக்தி கிடைக்கும் நீ பிறப்பிலிருந்து விடுபடலாம் சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்றத இங்க சொல்றார் அப்போ என்ன அர்த்தம் இங்க போக்கஸ் வந்து க்ஷேத்திரம் கிடையாது இங்க போக்கஸ் என்ன இங்க போக்கஸ் வந்து க்ஷேத்திரஜன் இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது உண்மையிலேயே க்ஷேத்திரஜனை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் க்ஷேத்திரஜனோட சொரூபத்தை நாம் ஞாத்வா அதை தெரிந்து கொள்வதனாலேயே அறிவதனாலேயே என்னாகும் அமிர்தம் அஷ்ணுதே பிறவா நிலையை நம்மளால அடைய முடியும் இத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது வரியில தான் க்ஷேத்திரஜனுடைய சொரூபத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் எடுத்த உடனே பாருங்க ஸ்ட்ரெயிட்டா கரெக்டா சொல்லிடுறார் பரம் பிரம்ம அது என்னது பரம் பிரம்ம இங்க பரம்னு சொல்றது என்னது பரம்னு சொல்றது வந்து எல்லையற்றது எல்லாத்த விடவும் மேலானது எல்லையற்றது இங்க எல்லையற்றதுன்ற ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க எல்லாத்துக்குமே எல்லாமே எல்லைக்குட்பட்டது வரையறைக்குட்பட்டது எல்லையற்றது இது என்ன சொல்லுவாங்க நிரதிசயம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல சொல்லும்போது நிரதிசயம் பரம் பிரம்ம
என்ன அர்த்தம்? அது வரையறைக்குட்படாதது, எல்லைக்குட்படாதது, இன்ஃபினிட் சொல்றோமா? எல்லையற்றது, இன்ஃபினிட். அதான் மெய்ப்பொருள், பரம் பிரம்ம. எதுக்கு இது வரையறைக்குட்படாதது? அது தேச கால வஸ்து. தேசத்தால் வளைவுக்குட்படாதது, காலத்தால் வளைவுக்குட்படாதது, வஸ்துவால் வளைவுக்குட்படாதது. இப்ப தேசத்தால் என்ன அர்த்தம்? இப்ப எங்கும் வியாபித்திருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு பொருள், ஒரு விஷயம், ஒரு பீயிங், ஒரு ஜட பொருளா இருக்கட்டும், இல்லைன்னா உயிருள்ள பொருளா இருக்கட்டும், உயிருள்ளவங்களா இருக்கட்டும், ஜீவர்கள் யாரா இருந்தாலும் எல்லைக்குட்பட்டவர்கள். ஏதாவது இடத்தால், ஸ்பேஸ், இடத்தினால எல்லைக்குட்பட்டவர்கள், வரையறைக்குட்பட்டவர்கள். நாம் ஒரு இடத்துல இப்ப இங்கதான் இருக்க முடியும் நம்மளால, இல்லையா? இப்ப இன்டர்நெட் மூலமா இருக்கோமே நம்ம எல்லா இடத்துலயும், அப்படியா? நீங்க எல்லாம் சேலத்துல இருக்கீங்க, நான் உங்க வீட்டுக்கே வந்துட்டேன். அது சும்மா உண்மையா கிடையாது. உண்மையா வந்தோமா? இல்லையே. உண்மையா வந்தா வரமாட்டோம். இது எப்படி? இங்க என்னன்னா எல்லைக்குட்பட்டது, இடத்தால் நாம எல்லைக்கு உட்பட்டவர். ஒரே நேரத்துல இங்க இருக்க முடியாது, இங்க இருக்கிறவங்க அங்க இருக்க முடியாது, அப்படி எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அப்போ இந்த பரம்பிரம் எப்படிப்பட்டது? இந்த தேசம், இடத்தினால் வளைவுக்குட்படாதது அப்படின்னு அர்த்தம். சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருப்பது. அங்கே வரப்போகுது. அடுத்த தேச காலம். இது கடந்த காலத்துல நாம இங்க இருந்தோமா? கடந்த காலத்துல இல்ல. எதிர்காலத்துல இருக்க போறோமா? கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. நிகழ்காலத்துல மட்டும் இருக்க பாருங்க. அப்போ காலத்தாலையும் வளைவுக்குட்பட்டது எல்லாமே. ஆனா இந்த பரம்பிரம்மம் எப்படி? காலத்தால வளைவுக்குட்படாதது, வரையறைக்குட்படாதது. காலத்தினால் வரையறைக்குட்படாதது, இடத்தால் வரையறைக்குட்படாதது, தேச கால வஸ்து சொல்லும் போது ஒரு சமயத்துல என்ன பண்ண முடியும்? நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட வளைவுக்குட்படுத்து. இப்போ இப்ப பேனா வேற, நோட்டு வேற. பேனா நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, புக்கு. இது வேற, ரெண்டு வேற தானே. அப்ப என்ன பண்ணிடுது? இந்த பேனான்றது இந்த புக் என்ன பண்ணுது? வளைவுக்குட்படுத்திடுது. வேறு டிஃபரன்ஷியேட், வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஒண்ணு எல்லாமே ஒண்ணு கிடையாது. அப்போ வஸ்து ஒவ்வொன்றும் இண்டிபெண்டன்ட், தனித்தனியாக இருக்கு, நமக்கு பிரிந்து இருக்கு பாருங்க. ஆனா இது எப்படின்னா, இது ஒரே தன்மையாக இருப்பது. இது ஒரே தன்மை, அதுக்குள்ள எந்த விதமான பிரிவும் இல்லை. நம்மளை எடுத்துக்கிட்டா கூட நமக்குள்ள என்ன பிரிவு இருக்கு பாருங்க. தலை வேற, கை வேற, கால் வேற, எப்படி இருக்கு பாருங்க. பேதங்கள் இருக்கு நமக்கு. ஒன்றும் லிமிட் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட வரைவுக்குட்பட்டதாக மாற்றுகிறது. ஆனா இந்த பரம்பிரம்மன் சொல்றது என்ன? அந்த வஸ்துனாலையும் இது பிளவுபடாதது, வளைவுக்குட்படாதது. தேச கால வஸ்து அபரிச்சின்னம். பரிச்சின்னம்னா வளைவுக்குட்பட்டது, அபரிச்சின்னம்னா வரையறைக்கு உட்படாதது. தேச கால வஸ்து அபரிச்சின்னம். பரம்பிரம்ம எடுத்த உடனே சொல்லிட்டார். கஷேத்திரஜனுடைய ஸ்வரூபம் என்ன? கஷேத்திரஜனுடைய பேர் என்ன? இங்க பரம்பிரம்ம, அது சுப்ரீம் ரியாலிட்டி சொல்றாங்க இல்லையா? மெய்ப்பொருள். தமிழ்ல எவ்வளவு அழகான பார்த்து பாருங்க. உயர்ந்த பரம் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தேசம் கால வஸ்துக்கு உட்படாதது. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்னது? ஏன் அது தேச கால வஸ்துக்கு உட்படாதது? எப்படி? ஏனென்றால் அனாதி. அதுக்கு ஆரம்பமே இல்லை. மத்த எல்லாத்துக்கும் பாருங்க, மத்த எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு தோற்றம். இந்த பீரியட்ல தோன்றிட்டு அது நமக்கு தெரிஞ்சதோ இல்லையா, ஆனா என்னது? ஒரு பீரியட்ல தோன்றி இருக்கு. அப்போ இது அனாதின்னு சொல்லும் போது இதுக்கு மேற்பட்டு இதற்கு வேறு ஒரு காரணம் எதுவும் இல்லை. இதுதான் காரணம். சரியா? இதுதான் பரம் பிரம்ம. பரம் பிரம்மன்னு சொல்லும் போது இது அனாதி. இது எந்த விதமான தோற்றத்துக்கும் இது கிரியேட்டட் ஆப்ஜெக்ட் கிடையாது, கிரியேஷனுக்கு உட்படாது. ஏதாவது ஒரு காலத்துல ஒரு தோன்றியதுன்னு சொன்னாக்க என்ன ஆகும்? அது எல்லா விதமான தேய்மானங்களுக்கும் உட்படும். வளர்ச்சி தேய்மானத்துக்கு உட்பட்டு கடைசியில அது மறைஞ்சிடும், அது அழிந்துடும். ஆனா இது எப்படின்னா, இது அனாதி. இதுக்கு ஆரம்பமே இல்லை, இதுக்கு மேற்பட்ட ஒரு காரணம் கிடையாது. இது எப்பொழுதுமே நித்தியம், எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது.
எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கு. இப்ப காலமே காலத்துக்கும் அப்பாற்பட்டது இது. அனாதி அனாதி ஓகே அனாதி மத்து இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. அனாதி மத் மத்பரம் இங்க மத்பரம் இப்படி பிரிச்சுக்கிறாங்க. அனாதி மத்துன்னு சொல்லிட்டு இது இதுக்கு ஆரம்பமே இல்ல. மத்பரம்னு பிரிச்சாங்க என்ன அர்த்தம்? அது மத்பரம் பிரம்ம என்னை விடவும் ஈஸ்வரன் சொல்றாரு. ஈஸ்வரன் சொல்றாரு. அப்ப அதுக்கு விட ஈஸ்வரனே என்னது? ஈஸ்வரனே சகுணம் ஆயிட்டாரு. ஈஸ்வரன் அதை விடவும் சச்சிதானந்த சொரூபம் பிரம்மம் மத்பரம் பிரம்ம. பிரம்மம்னு சொன்னாலே என்ன வந்துடும் நமக்கு? சத்து சித்து ஆனந்தம் அதனுடைய சொரூபம். அப்போ இந்த ஜீவனுடைய சொரூபமும் அந்த சச்சிதானந்த சொரூபம் தான். அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னது? சச்சித் ஆனந்தம் தான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? மத் பரம் என்னை விடவும் அடுத்த நிலை உயர்ந்த நிலையில இருப்பது என் சொரூபம், என் சொரூபமாகவே இருக்கிறது. ஈஸ்வரன் சொல்றாரு தான். ஓகே அனாதி மத் பரம் பிரம்ம. இப்படி சொன்ன உடனே அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு? ந சத்து தத்து ந அசத்து. இது என்னன்னு சொல்லுவாங்க? இது சத்தும் இல்ல அசத்தும் இல்லை என்று கூறப்படுகிறது. சத் இது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது. சத்துன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன பொருள் கேட்டீங்கன்னா, நம்ம இந்திரியங்களால அறியப்படுகின்ற வஸ்து கிடையாது. இந்திரியங்கள் மனம் புத்தினால அறியப்படுகின்ற பொருள் கிடையாது. எதை நம்ம அறிவோம்? சத்து. சத்துனா இங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது தான் அறிவோம் நம்ம. இது இருக்கிறது நமக்கு எப்படி தெரியும்? புலன்களால தான் தெரியும் நமக்கு. புலன்களால மனம் புத்தினால நம்மளால ஒரு பொருளை அதனுடைய இருப்புத்தன்மையை உணர முடியுது. ஆனா இது எப்படி? புலன்களால அறியப்பட முடியாதது. புலன்களால மனம் புத்தினால அறியப்பட முடியாதது. இது ஸ்தூலம் இல்லை. இது ஸ்தூலம். எதை நம்ம அறிவோம்னு சொன்னா இந்திரியங்களால மனம்னால புத்தினால ஸ்தூல விஷயங்களை தான் நம்ம அறிவோம். கிராசிபிகேஷன் கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த அப்படின்னா அர்த்தம் இது ஸ்தூல விஷயம் கிடையாது. இங்க சத்துன்றது ஸ்தூலம்ன்ற பொருள்ல வரும். சரி, இது ஸ்தூலமும் இல்ல. அடுத்து என்ன இருக்கு? சூக்ஷ்மமா அசத்து. அசத்துனா இங்க என்ன அர்த்தம்னா சூக்ஷ்மம் அர்த்தம். இது சூக்ஷ்மமும் கிடையாது. சூக்ஷ்மமா இருக்கிறது என்ன பண்ண முடியாது? நம்மளால இந்திரியங்களால அதை பார்க்க முடியாது. அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க? இந்திரியங்கள் மனம் புத்தியை கடந்தது. அதனால வாக்குக்கு எட்டாதது, இத விளக்க முடியாதது. வாக்குனால ஒரு பொருள், ஒரு அனுபவம், ஒரு விஷயத்தை விளக்குவது போல இத இந்திரியங்களால பார்த்தோ மனதால புத்தியினால உணர்ந்தோ புரிந்தோ இத இப்படிப்பட்டதுன்னு விளக்க முடியாதது. அனிர்வாச்சியம் அனிர்வச்சனீயம். சமஸ்கிருதம் சொல்லும் போது அனிர்வச்சனீயம். எதையாவது ஒன்றை விளக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நாம ரூப குணம் இதை வச்சுதானே விளக்குவோம். அவர் ஹைட்டா இருக்காரு, குள்ளமா இருக்காரு, வெள்ளையா இருக்காரு, சிகப்பா இருக்காரு, கருப்பா இருக்காரு, இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், கோபக்காரர், ரொம்ப பொறுமைசாலி, இப்படிதானே சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு? நம்ம இந்திரியங்களாலையும் மனதினாலையும் புத்தினாலும் நம்ம ஒருத்தரை பத்தி புரிஞ்சுட்டு ஜட்ஜ் பண்றோம், அவங்கள பர்சீவ் பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரி இது கிடையாது. இந்திரியம் எது? இந்த பரம்பிரம்ம அனாதி மத் பரம்பிரம்ம. இது ஸ்தூலமும் கிடையாது சூக்ஷ்ம விஷயமும் கிடையாது. அப்படின்னா இந்திரியங்கள் மனம் புத்திக்கு அப்பாற்பட்டது. அப்படின்னா இந்த வார்த்தைகளால் இத விளக்க முடியாதது. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. இது புரிஞ்சுதான் நம்ம என்ன சொல்றோம்? இப்படி புரிஞ்சுக்கணும். இத யூஸ்வலா நம்ம ஒரு ஆப்ஜெக்டிஃபைடா ஒன்று அறியப்படுகின்ற பொருள், நான் அறிகிறேன், ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டேன், எப்போதுமே அப்படிதான் இருக்கு. இது அந்த மாதிரி இல்ல. இது அறியப்படுகின்ற விஷயம் இல்ல, இது அறிபவனாகவே இருக்கு. பாக்கி எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் அறியப்படுகின்ற பொருளாக இருக்கு. மத்த எல்லாமே
அதனால நம்மளால என்ன பண்ண முடியுது? இந்திரியங்களால, மனம்னால நம்மளால ஒரு விஷயத்த பார்க்க முடியுது, கேட்க முடியுது, நுகர முடியுது, தொட முடியுது இல்லையா? எல்லாம் பண்ண முடியுது. அது மூலமாக மனதுல உள்வாங்குறோம். புத்தி அனலைஸ் பண்ணி அது இப்படிப்பட்ட பொருள், இப்படிப்பட்டதுன்னு கேட்டகரைஸ் பண்றோம் நம்ம. ஏன்னா இது எல்லாமே க்ஷேத்திரம், அறியப்படுகின்ற பொருள். ஆனா இந்த க்ஷேத்திரகன் யாரு? முன்னாடியே சொல்றார், அறிபவன். இந்த இவர் எப்படிப்பட்டவர்? அறிபவன். இதற்கு அப்பாற்பட்டு இது எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றார். சரி, இந்த ஸ்லோகத்துல இருந்து 12வது ஸ்லோகத்துல இருந்து க்ஷேத்திரஜனுடைய சுரூபத்தை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த க்ஷேத்திரஜனை அறிவதனால என்ன கிடைக்க போகுது? மரணம், பிறப்பிறப்பற்ற சம்சார நிலையிலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தி நிலை கிடைக்க போகிறது. அதான் சொன்னார் முதல் லைன்ல. சொல்லிட்டு இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பரம் பிரம்மம். அதுக்கு க்ஷேத்திரஜனுக்கு என்ன பேரு சாஸ்திரங்கள்ல? பரம் பிரம்ம. அது எப்படி? அது ஒரு விஷயத்துல இருந்து தோன்றியது கிடையாது. அது எப்ப தோன்றியதுன்னே தோற்றத்துக்கே வராதது, அனாதி, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப மற்றதெல்லாம் என்ன? மற்றதெல்லாம் ஒரு காலத்துல தோன்றுகின்றது. எப்படி? தோற்றம்னா என்ன? சூக்ஷ்மத்துல இருந்து ஸ்தூலமாவதுக்கு பேர் தான் தோற்றம். ஆனா இது என்னது? இது ஸ்தூலமும் கிடையாது, அந்த ஸ்தூலத்துக்கு முன்னாடி நிலையாகின்ற சூக்ஷ்மமும் கிடையாது, அந்த சூக்ஷ்மத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற காரணமும் கிடையாது. அது எல்லாமே என்னது? இது எல்லாமே க்ஷேத்திரம். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது எல்லாமே க்ஷேத்திரத்தினுடைய தர்மம். பகவான் சொல்லியிருக்காரு. அந்த 24 தத்துவத்திலேயே இதெல்லாம் வந்துருச்சு. இந்த க்ஷேத்திரஜன் வேறு. அதனால இந்த க்ஷேத்திரத்தை அறிவது போல க்ஷேத்திரஜனை அறிய முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். க்ஷேத்திரத்தை அறிவது போல அறியவே முடியாதுன்னு சொல்லல, அனுபவத்துக்கே வராதுன்னு சொல்லல. க்ஷேத்திரத்தை அறிவது போல, க்ஷேத்திரத்தை தெரிந்து கொள்வது போல நம்ம இந்த க்ஷேத்திரஜனை இந்திரியங்களால, மனதால, புத்தியினால அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? இந்த இந்திரியங்கள், மனம், புத்தியை கடந்து செல்ல வேண்டும். அவ்வளவுதான். இதை கடந்து சென்றுட்டா பார்க்கலாம். ஓகே, அடுத்த பாடல். இதுவும் அந்த க்ஷேத்திரஜனுடைய குணங்கள் தான், க்ஷேத்திரனுடைய சொரூபம் தான். என்னன்னு பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட தன்மையுடையது? சர்வதः பாணிபாதம் தத். सर्वतः पाणिपादं तत्. सर्वतः पाणिपादं तत्. सर्वतः पाणिपादं तत्. सर्वतोक्षिशिरोमुखम्. 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 सर्वतः श्रुतिमल्लोके. सर्वतः श्रुतिमल्लोके. सर्वतः श्रुतिमल्लोके. सर्वतः श्रुतिमल्लोके. सर्वमावृत्य तिष्ठति. सर्वमावृत्य तिष्ठति. सर्वमावृत्य तिष्ठति. सर्वमावृत्य तिष्ठति. सर्वतः पाणिपादं तत्. सर्वतोक्षिशिरोमुखम्. सर्वतः श्रुतिमल्लोके. सर्वमावृत्य तिष्ठति. ஓகே, தத்துன்ற வார்த்தை இருக்கு பாருங்க. சர்வதக பாணி பாதம் தத்து இருக்கு இல்லையா? அந்த தத்துனா போன பாடல சொன்ன பரம் பிரம்ம, அனாதி மத்து பரம் பிரம்ம. நான் சத்து, நான் அசத்து, இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த தத்து பிரம்ம. சர்வத பாணி பாதம், அது எங்கும் கை கால்களை உடையது. பாணி கை, பாத கால்கள், எல்லா இடத்துலயும் கை கால்கள் உடையதான். இப்பதான் என்ன சொன்னாங்க? அது சத்தும் கிடையாது, அசத்தும் கிடையாது சொல்லியாச்சு. அடுத்த பாட்டுல என்ன சொல்றாங்க? எங்கும் கை கால்களை உடையது. அது மட்டுமா? எங்கும் சர்வத்தக அக்ஷி, ஷிர முகம், அக்ஷிர கண்ணு, ஷிர தலை, முகம், முகம்னா வாய் சொல்லலாம், வாய். இப்படி எங்கும் கண், தலை, வாய், இது எல்லாம் உடையது, எங்கும் இருக்கு அதுக்கு. அப்ப என்ன? எங்கும் கண் இருக்கு, நம்மளை பார்த்துட்டே இருக்கு, நம்ம என்ன பண்றோம்னு. தலை எல்லா இடத்துலயும் இருக்கு, வாய்
அப்புறம் சர்வத்தக ஸ்ருதிமத், எங்கும் ஸ்ருதி, ஸ்ருதின்றது இங்க காது, ஸ்ருதிமத் எங்கும் காது உடையது. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் காது, நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அது இல்லையா, நம்ம பேசுறதெல்லாம் பார்த்து பேசுவோம், கேட்கும் அது எல்லா